அபிராமி. எம்மா, இது ஒரு புத்தி கேட்ட கைதமா. இது புருஷனை நம்ப வேணாம். புருஷன் உசுரை காப்பாத்துச்ச அந்த அம்மா 4 வார்த்தை நல்லதா பேச வேணாம். திட்டாம இருக்கலாம்ல. மாப்பிள்ள என்னை சாரி செஞ்சுக்கப்பா. இந்த கசுமானதுனால உன்னையும் அந்த அம்மாவையும் கண்டபடி திட்டு விட்டுப்பா. அதனாலதான் அந்த அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேட்க வந்த. ஐயோ, இதெல்லாம் தெரியாம அந்த அம்மாவை தாறுமாறா திட்டி அந்த அம்மா மனச நோகஸ்டன்னு அத நினைச்சாதான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. இப்ப உனக்கு ஃபீலிங்கா இருக்கா? உன் அண்ணா தங்காரனுக்கு சாரி சொல்ல வர? நான் தான் சொல்லிக்கினே இருக்கிறேனே, நீயும் உருப்பிட மாட்டேன், மத்தவங்களையும் நிம்மதியா வாய விட மாட்டேன்னு. அம்மா, அந்த அக்காங்கம்மா. அதான் நான் சொன்னேன்டா, அப்ப கவலை வந்தா எங்கனா போய் குந்திக்குதுன்னு. இப்ப எங்க போய் குந்திக்குதா தெரியலையே. அந்த அம்பிகா பொண்ண கூட காணோம். அந்த பொண்ணையும் கையோட இட்டுன்னு போச்சா என்னமோ. என்னமா சொல்ற? இந்த கழுதுனால அந்த அம்மா ரொம்ப தூரம் போயிருச்சு. இப்ப பேசியா வந்து எல்லாத்துக்கும் இந்த கஸ்மான நில்லு. எங்க உங்க ஆத்தக்காரி விட்டு போற உங்க அண்ணன் கூட போ போ போ. கூட்டின்னு போயிட்டா. நான் ஒண்ணு அண்ணன் வீட்டு போல. என்னால் தானே அந்த அம்மா கோச்சின்னு வீட்டு போச்சு. அந்த அம்மா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அது கால்ல ஊந்து மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்குள்ளார கூட்டு வரேன். கைத நில்லு, நானும் வரேன். ஐயா, என்ன அங்கடி என்ன விட்டுட்டு போய் நிக்கிறீங்க? இந்த வாரேன். அஞ்சலா, இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்க. அத பக்கத்துல வெள்ளை வெட்டிக்கார வர நின்னு இருக்கிறான். போற கோழிக்கறி எல்லாம் போட மாட்டியா? வாய மூடு. ஏதான பேசிக்கின நண்ட உரிக்கிற மாதிரி காலு தனியா கை தனியா ஓடு தனியா பிரிச்சிருவேன். பாத்துட்டா 3 பேரும் லாலா கடை ஸ்வீட்டை இங்கே உட்காந்து நான் தின்னு விடுவில்ல. என்ன ஜெயக்குமார்? கற்பகம்மா இறந்து போயிட்டாங்க மேடம். நீங்க போலாம். ஓகே மேடம். அம்மா கிட்டே வேலுகிட்டே சொல்லாமே வந்துட்டோம். அவ நம்மள தப்பா நினைச்சுப்பாள்ல. யோ, அந்த அக்காவோட மனசு தெரியாம நான் என்னென்னமோ பேசிக்கினையா. நீ சொன்ன மாதிரி அது ஏதாவது கோயில் உட்காந்துருக்குமாயா? கண்டிப்பா உட்காந்துருப்பாங்க. அந்த அக்கா மட்டும் கோயில் இல்லன்னு வச்சுக்க மவுள உங்கது அதோ கேட்டாண்டி. இது வரைக்கும் 2-3 வாட்டி அக்காவுக்கு மனசு சரியில்லைங்க போது அங்கதான் இட்டுன்னு போய் நான் இறக்கி விட்டு வந்திருக்கிறேன் தெரிஞ்சுக்கா. ஆனாலும் வாய எத்திக்கிண்டி உனக்கு மவுள. ஐயோ, தெரியாம பேசிக்கினேன்னு. அம்மா எங்க அவகிட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாமோ? பார் டேய், உன் நல்ல நேரம். அக்கா கோயில் தான் உட்காந்துருக்குது, வா. ஓடி
அக்கா கால வந்து மன்னிப்பு கேள்றி. ஐயோக்கா என்ன மன்னிச்சுக்கோக்கா. நான் உன்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசினேன். அதெல்லாம் உன்னை மனசுல வச்சுக்காதக்கா. நான் இனிமேட்டு உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இந்த பாப்பாவை கூட நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீ பேசாம வீட்டுக்கே வந்துருக்கா. நான் மெய்யாலுமே மாறிக்கினேன். பேசாம ஒண்ணு பண்ண, நீ தினமும் சாமி கும்பிடுறல, பாட்டெல்லாம் பாடுகிறல்ல, அதுல 2-3 பாட்டா எத்து விடு. நானும் உன் கூடவே சேர்ந்து பாடுகிறேன்னா. உனக்கு என் மேல நம்பிக்கை வரல. நான் வேணா உன் கோசம் என்ன சொல்றது கவுச்சி சாப்பிடுறல, அது வேணா உனக்காக ஊட்டுக்கிறேன்னா. நீ என்ன நம்ப, மெய்யாலுமே என் வீட்டுக்கு வந்திருக்கா. நீ வாக்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வள்ளி. நீ வேலுவோட சந்தோஷமா குடுத்தனம் பண்ணா அதுவே போதும். அக்கா என்னக்கா அப்படி சொல்லிட்ட? நான் நீ தண்ணி அடிக்காம ஒழுங்கா சவாரி போய் 4 காசு ஆத்தாக்காரி கையில கொடுக்குறேன்னா எல்லாமே உன்னால் தானக்கா. அக்கா நான் இன்னைக்கு மனுஷனா நினைக்கிறேன்னா அதுக்கு நீ தானக்கா காரணம். நீ என்னையும் நம்ம வீட்டுல கால் எடுத்து வச்சியோ அன்னிலேருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குதுக்கா. அக்கா வந்துருக்கா. அக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இனிமே இந்த கைது எதுவும் பேசாதுக்கா. என்னடி சொல்லண்டி? ஆமாக்கா. அதில்ல வேலு, ஏக்கோ என் வாய்க்குல நீ தாங்க விலைக்கு ஏத்தி வச்சீன. புருஷங்காரனை கைக்குள்ள வச்சீனா தான் நான் ஒழுங்கா இருக்க முடியும்னு வந்தாக்கா தான் சொல்லிச்சு. அதனால்தான் நான் கொஞ்சம் ரப்பா நந்துக்குனேன். அண்ணாத்த நந்ததெல்லாம் சொல்லிடுச்சுக்கா. நீ என்னை பத்தி பேசுனதை நான் மனசுலயே வச்சுக்கலம்மா. ஆமா, நீங்க 2 பேரும் காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிண்டு? ஆமா. அப்ப உங்க 2 பேருக்குள்ள சந்தேகம் வரவே கூடாது. வேலு ரொம்ப நல்லவம்மா. சரோஜாமா கூட நோக்கு அம்மா மாதிரி. நாளைக்கு நோக்கு ஒரு குழந்தை பிறந்தா அம்மா ஸ்தானத்துல இருந்து அவாதானே நோக்கு எல்லாமே செய்வா. என்ன மன்னிச்சுக்கோக்கா. இந்த மரமண்டிகை இப்பதான் எல்லாமே பிரியுது. இந்த பாரு ஒழுங்கா ஆயிட்டல்ல, இதுக்கப்புறம் ஒழுங்கா குடும்பம் நடத்தணும். வேற எதனா பண்ணேன்னு வச்சுக்கா பகுல் பிகுல் விட்டுங்க, ஜாகிரதை. அக்காவை கூப்பிடணும் அவள் தானே. அதுதான் நீங்க வந்துக்கிறோம். அதே தலையில ஆச்சுற. யகா வாக்கா வீட்டுக்கு போலாம். வாக்கா போலாம். கண்ணு அக்கா வீட்டுக்கு வர சொல்லு கண்ணு. ஐய நீ அந்த அம்மாவுக்கு மேல யோசிக்கிறியா? நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இப்படி வா. யகா நான் மெய்யாலுமே மாறினங்கா. நீ வீட்டுக்கு வாக்கா. என்ன நம்ப மாட்டேல்ல. நான் உனக்காக எத்தனை தப்பா வேணா உன் காலையில எழுந்துரு. அப்ப பேசாம வீட்டுக்கு வாக்கா. யோ எம்மா நேரமா இப்படி சும்மா இருப்ப. பையன் எடு அத்தை கிட்ட கூட. வீட்டுக்கு வா. நீ வாக்கா. நிறைய பேசணும். இப்பதான் திருந்தனா மாதிரி இருந்தது. இன்னும் பில்டப் பண்ணிட்டு போறா. போலாம். இதுக்கும் வெள்ளி கண்ணு காத்தடிச்சிருச்சோ. நான் எப்படிமா சொல்லுவேன்? அந்த போலீஸ்காரன் ஒன்னாலதான் என் வேலை போச்சுன்னு என்ன மிரட்டுறாம்மா. அப்பாலஜைஸ் பண்ணுங்க. என்னோட ஹையர் அத்தாரிட்டி சொல்லிட்டோம். அப்புறம் நான் கேட்கிறேன். நாங்களே கரான பார்த்தோம். அதை தடுத்து பார்த்தா எங்களால முடியல. நாங்க உங்ககிட்ட நியாயம் கிட்டது தப்பாமா. அவனுக்கு வேலை அதனாலதான் போச்சு. உன் குடும்பத்தை நான் வாழ விட மாட்டேன்னு மிரட்டுறாமா. அப்பா என் பொண்ணே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னத்துக்குமா வாழ்க்கை? என்ன பண்ணீங்க அவளை?
விசாரணைக்காக அந்த பொண்ணை நான் கூட்டு போனேன். ஏதோ ஒரு கூட்டம் வந்தது, அதை பார்த்து அவ தப்பிச்சு ஓடி போயிட்டா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் கேட்காதீங்க. அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? அவளுக்கு இப்படி ஒரு சாவு தேவைதானா? என் மாவட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நான் எப்படி அனுமதிச்சேன்? நோ, இட் should be the last incident. நான் கலெக்டரா இருக்கிற வரைக்கும் I will not allow innocent girls die this way. அந்த ஆளை சும்மா விடாதீங்கம்மா. அந்த ஆளுக்கு நியாயம் வழங்குங்கம்மா. அம்மா என் பொண்ணு சாவுக்கு நியாயம் வழங்குங்கம்மா. அம்மா என் பொண்ணு போன இடத்துக்கு நானும் போயிடுறேம்மா. அம்மா என்ன விட்டுடுங்கம்மா. அந்த ஆளை சும்மா விடாதீங்கம்மா. IAS படிச்சுட்டேன்ற திமிர்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு IPS ஆபீசர்னு கூட பார்க்காம பட்டுன்னு எனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தல நீ. இப்ப என்ன அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? வசனம் எல்லாம் மறந்து போச்சா? பட்டுன்னு பார்த்துட்டா இதுவரை 3 ரேப்பு 4 கொலை பண்ணியிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் யாரும் என்ன கை நீட்டி பேசுறது கிடையாது. நேற்று வந்த பொட்டச்சி சாதாரண ஒரு சப்ப ஃபிகர் மேல கை வச்சேன்னு சொல்லி எனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுப்பியா நீ? தபார், நீ IAS நான் IPS. இங்கிலீஷ்ல 26 எழுத்துக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு தெரியுமில? இந்த தேவராஜ் கிட்ட மோதி பாக்குறியா? பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பாக்குற? இது ஒண்ணு கவர்மெண்ட் துப்பாக்கி இல்ல, காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். கள்ள துப்பாக்கி போட்டு தள்ளனா நான் ரோட்ல கிடக்கும்போது சொல்லிடுவாங்க கலெக்டர் மர்ம நபர்களால் கொலைன்னு. பரவாயில்லையா? தேவராஜ் கிட்டியவா? ஜாக்கிரதை. காக்கி சட்டையை போட்ட திமிர்ல நானும் என்னென்னவோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரல யாரும் என்னை கை நீட்டினது இல்ல. நீ வந்து என்ன சஸ்பெண்ட் பண்றியா? அழகான ஃபிகரை தொட்ட போய் நான் சஸ்பெண்ட் ஆகல. ஒரு செத்த ஃபிகர் இத தொடவே இல்லை. அதுக்குள்ளேயே தேவராஜுக்கு சஸ்பெண்ட் கொடுத்துட்டியா நீ? தூக்கிடுவேன் உன்ன. நீ எப்படி கட் அவுட்? நீ எப்படி கட் அவுட்? நான் கட்டிதான போட்டு வச்சிருந்தேன். எப்படி வந்த? சொல்லு, எப்படி அவுத்த?